சொல்லு. ஏன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ ஏன் காரணம் அதுக்கா ஏன் சொல்கிறேன்டா, அது பிரதிபிம்பம். அது சும்மா தெரியுது. ஒரிஜினல் அங்கே இங்கே இருக்குது. அதில் இங்கே தொடச்சாதான் அங்கே தொடவும். அது மாதிரி இந்த உபாசனையில் இல்லை ஆழமாக செய்யும். இந்த இஷ்ட தெய்வத்தை சொல்லு. தூமகம் நீ நானும் உண்டு. நானே இல்லை இது விளங்காது. நானன் இதை விளங்கினா நல்லா இருக்கும். நானன்றது பிரதிபிம்பம். ஒரிஜினல் அது பின்னால் இருக்குது. பின்னாலே முன்னாலே ஓகே அதை பிடிச்சிக்கொள்ளும். நான் எனக்குள்ளே நீ என்றது கொள்ளும். என்ன நான் இருக்கிறபடியே நீ இருக்கிறாய். என்ன அற்புதம் பாருங்க. அப்போ இந்த உபாசனையில் ஆழமாக போகணும். சத்தியத்தை சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதுதான் அந்த உபனிஷத் அந்த வேத வாக்கியத்தில் அதி உச்சம். தத்துவமசி நீ அதுவாய் இருக்கிறாய். அப்போ நான் அதுவாய் இருக்கிறேன். ஒரு டவுட்டும் கிடையாது. சிவோகம். இந்த இடத்துல இந்த நம்மளோட இவ்வளவு காலம் எடுத்த அந்த தவறான அறியாமையே தவறு. அது தவற அதை தள்ளிவை. இதை அப்படியே ஏற்றுக்கோ. இதுதான் சத்தியம். அதில் என்ன மெஞ்ஞானம் எல்லாம் என்ன சொல்லுதோ, நீ இதை எண்ணுகிறாயோ அது வாயாவாய். நீ எதை என்றாய் உண்டு இஷ்ட தெய்வத்தை நான். பியூட்டிஃபுல். அப்போ இந்த உபாசனா என்ன ஆசனை பாருங்களேன் பக்கத்தில் இருக்குது. உபாசனா. ஸோ நீ உபாசனை. அடுத்தது இந்த உபாசனையை இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட ஆசனம், குறிப்பிட்ட திசை, குறிப்பிட்ட உடுப்பு, குறிப்பிட்ட எல்லாம் இருந்து ஆக குறைஞ்சது 15 நிமிஷம், ஆகக்கூடியது 45 நிமிஷம். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா அப்புறம் தலை சுற்றும் இல்லையோ. நீ அதை என்ன பண்ணு இருந்திசை. நான் சொல்லியிருந்தாலும் அந்த விஷயம் சொல்லுங்க. பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம். இதை இன்டகிரல் யோகான்னு நாளையும் சேர்த்து வாழும், சேர்த்து சாதனை செய்வோம். அதில் இந்த ராஜயோகம் ஒரு ஏறல ஃபோக்கஸ் இல்லை நமக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரே பொருளுக்கு மேலே மனம் என்ன ஒருமையுடன் இனது திருமலரடி நினை சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் முடி தவமுறை தியானம் வைக்கணும். அப்படி செய்யும். அப்போ இருந்து நேரத்தை கண்டுபிடி. வேறு நம்மளோட நண்பர் என்ற கடமை, என்ற பிள்ளை, என்ற மனைவின்னு சொன்னான். நான் என்ன கடமை இல்லைன்னு சொல்லிவிட்டேன். ஷாக்கிங். கடமை இல்லை. ஏன் அது கடமை சொல்லணும் இல்லையோ. பசி தாகம் சொல்லுங்க, உறக்கம், இனப்பெருக்கு. இது நாளும் இதை சொல்ல இன்ஸ்டிங் என்ன சொல்கிறது, இயல்பூக்கம். உலகத்தில் அமீபா தொடக்கம் படைப்பு கடவுள் வரையும் இதுதான் செய்து கொண்டிருக்காங்க. இது கடமை இல்லை. ஏன் நீ செய்யாட்டியும் நடக்கும். அது நீ ஒரு முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நோ. ஆனால் நான் சொல்கிறதுக்கு முயற்சியே செய்தாகும். இனி தவம் விடுங்க உங்களுக்கு. அப்போ அதுண்ட கடமை இல்லை. கடமை என்னது? கோல் ஆஃப் லைஃப் இஸ் காட் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன். வாழ்கிற நோக்கம் தன்னை அறிதல். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவை ஒரு தந்திரன் நீ சொல்ல வேண்டும். வெண்ணிலா சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவை நான் தாழ்ந்து விழ வேண்டுகிறேன். வெண்ணிலா உன்னை ஒழிய ஒருவரையின் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். அப்போ என்ன அர்த்தம்? இதுதான் கடமை. இந்த மனித பிறவி கிடையாது. ஒரே ஒரு கடமை என்ன? இந்த ஞானம் அடைகிறது அல்லது என் பெருமாண்ட திருவடி என்ன அவர் உலகத்துக்கு போகிறோம். குறைஞ்சது இதை தவிர ஒரு கடமையும் கிடையாது. இது நான் சொல்கிற விளங்குதோ. எத்தனை குடும்பங்கள்லாம் பார்த்துருக்கேன். அம்மா இல்லை, அப்பா இல்லை, 4 பிள்ளைகள் அவங்க வாழ்ந்து போகிறாங்க. ஒன்றும் நடக்கல. நீ நானும் இல்லை. ஒரு கதை ஒன்று சொல்லுவோம். ஒரு சிஷ்யன் சத்தியான அகங்காரம். அவர் இல்லாட்டி இந்த ஆசிரமம் நடக்காது இல்லை. அப்போ எல்லாம் அதை பார்த்து குருநாள் ஒரு நாள் கூப்பிட்டு, மணி ஒரு வாழையறைய தண்ணி உண்டாப்பான். அவன் எதிரே என்னன்னு சொல்லி கொண்டு வந்தான். இந்த கவனமாக அந்த கையை இந்த வாழைக்குள்ளே விடும். தண்ணி கவனமாக விடணும். அவன் போனா விட்டான். கவனமாக வெளியில் விடுற மாதிரி கவனமாக விடுனா கவனமாக எடுத்தான். குருநாள் பார்க்குறான். என்ன பார்க்குறான்? ஓட்டை இருக்கணுமே. அவள் தலையாட்டுறான்.
ஓட்டை மச்சான் சொல்லுங்க இருக்கணுமே, காலை வச்சு விழுந்துட்டா ஓட்டை இருக்கணுமே இல்லையே, விட்டுட்டான் அப்படி. இதுதான் இந்த அவசியம் இந்த உலகத்தில். என் பெருமாண்ட திருவாரூரில் நோ மேன் இஸ் இன்டிஸ்பென்சபிள், யாரும் தேவையில்லை. அப்போ என்ன அர்த்தம் ஏன் சொல்ல வரேன்டா, திரும்ப தொடங்கும் இந்த ராஜயோகம், அதாவது ஃபோக்கஸ். இந்த உபாசனைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் மன ஒருமைப்பாடு. சொல்லுங்க, ஃபோக்கஸ் சொல்லுங்க. அப்போ ஏன் இருந்து செய்யணும்டா பாருங்க, முதுகெலும்பு தலை நேர, கண்ணை மெல்ல மூடி, நீ கை மேல, நீ தியானத்திற்கு மாதிரி இருக்கும், அசையக்கூடாது. ஏன் நீ இப்படி இருந்தோடனே உன்னை அறியாமல் உடம்பு இருக்கிறது இல்லாமல் கிட்டத்தட்ட இல்லாமல் போகும், நீ இருப்பாய். அப்போ நீயும் அந்த உபாசனையில் உண்ட இஷ்ட தெய்வத்தை மட்டும்தான் நீ பார்க்குற. நான் அந்த உதாரணம் சொன்னேன், சிவலிங்கம் என்ன காணல், அவர் தான் இருக்கார். அப்போ என்ன நடக்குது, அடுத்தது ஃபோக்கஸ். இந்த பழைய பழக்கத்தால் இல்லை அந்த நவீன எண்ணமெல்லாம் நோ, முழுவதும் தட்டு. என்ன ஃபோக்கஸ் சொல்லுங்க, ஃபோக்கஸ். அதுக்கு மேலே இருக்கும். அது நான் சொன்ன 15 நிமிஷத்து 45 அசையக்கூடாது. அப்போ இதை என்ன செய்யணும், இதை செய்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமானது என்னது சொல்லுங்க, உணர்ச்சி. இந்த நான் அந்த சிவலிங்கத்தில் இந்த காமதேவன் அம்மா அபிஷேகம் செய்வோம், ஆனந்தம் பரமானந்தம். அது நீங்கள் போய் படியுங்க. இதை சொல்ல சிவமானச பூஜா, சங்கராச்சாரியார ஒரு ஸ்லோகம், மனதால் செய்கிற பூஜை. ஆத்மா அது தொடக்கம் என்னது, அருமையா அது படிங்க, சிவமானச பூஜை. அதில் என்ன அந்த கங்கை அம்மா பண்ணுறா, அந்த கோமேதகம் இதெல்லாம் போட்டு அது போகிறது படிங்க. என்ன சொல்கிறேன்டா நீ மனதால் இந்த இடத்துல என்ன விஷுவலைசேஷன், இந்த இஷ்ட தெய்வத்தை விஷுவலைஸ் பண்ணு, இல்லை அவர் அற்புதமான அபிஷேகம் பண்ணு, அவன் வரணம் போடு, என்ன சோடச உபச்சாரம் செய், சோடச உபச்சாரம் செய், இல்லை. அப்போ உபாசனை இது அது பல, நான் சொன்ன நூற்றுக்கணக்கில் இருக்குது. அதில் நீ உண்டை தெரிவு செய்த மாற்றவே கூடாது. இப்போ நான் உண்டை தெரிய வச்சுக்கிறேன், நான் மாற்ற இது இத்தனை வருஷமாக அதை ஒன்றும் மாற்றவும் கிடையாது. ஆனந்தம் பரமானந்தம். ஸோ கொஞ்சம் காலம் விடு. உதாரணத்துக்கு சுவாமியார்கிட்ட, சுவாமி நீங்கள் அந்த உபாசனை வரை சொன்னீங்க, நான் இப்படி செய்யலாமா வழி, அது நல்லா இதை கொஞ்சம் இப்படி இப்படி ஏன்னா அவங்க வழிகாட்டுவாங்க இல்லையோ, அது கேளு அவங்கள்ட்ட. இல்லை இந்த ஒரே ஒன்று சந்தேகம் இருக்கக்கூடாது. அது என்ன சந்தேகம், அனன்யா சிந்தையந்தோமா, நான் யாருக்கு மேலே நான் உபாசனை செய்கிறேனோ அவர் நான் உண்டு, நானே இல்லை. அப்படி சொன்ன மாதிரி என்னது பிரதிபிம்பம், கண்ணாடியில் இருக்கிற அந்த உருவம் முடியுங்க ஒரிஜினலில் காட்டுது. எதை ஒரிஜினலும் பெருமாள். நான் சொன்னேன் என்னது, தானாகி யான் எனது என்ற அவரை கூத்தாட்டு, நீ நான் என்று சொல்கிற அந்த மணியை நான் சொல்கிறேன், நீ சொல்லலை, நீ யார், இதில் செய்யக்கூடாது. இஸ் இட் ஓகே? அப்போ திரும்பவும் வருவோம், நம்ம சொல்கிறது உபாசனை, ஆசனை. நான் திரும்பவும் சொன்னேன், அதாவது நீ நேரத்தை தரவடி, அதை கண்டுபிடி, இடத்தை கண்டுபிடி, அந்த அவ்வளோ நேரத்தில் ஒருவரும் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதோ பார்த்து மூட்டுடும், கதவை மூடும், இதை பார்த்து சரியா. இந்த பீச்சில் வரவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அற்புதமாக செய்யலாம், நம்ம கிளியர். அப்போ முதலாவது இதை செய். ஏன் அந்த பாயிண்ட்டு நான் விட்டேன்னுண்டா, இது உண்ட உணர்ச்சி அங்கே சொல்லுங்க சம்பந்தப்படும். நீ தலையால் செய்து முடியுங்க ஒன்றுமே நடக்காது. தலையணி சொல்லும் நான் இங்கே கடவுள், நான் அவை தலையை வெட்டிவேன். இங்கே என்ன சொல்லணும், இதயம் என்ன சொல்லணும், இதயம் பேசுகிறது. என்ன பேசுகிறது, இந்த இதயம் சொல்லும் என்ன சொல்லும், நான் எங்கேயா இருக்கிறேன், இல்லை நீ தான் இருக்கிற. அப்போ அதை உணர்ச்சி எப்படி கொண்டு வரேன்டா, இந்த மகான்கள வாழ்க்கையை படியும். அதை சொல்கிறது என்ன, பயோகிராஃபியோ ஓட்டோபயோகிராஃபி 63 நாயன்மார், 12 ஆழ்வார்கள், அருணகிரிநாதர், பட்டினத்தார், இந்த மகான்கள வாழ்க்கையை படித்து பாருங்க. என்ன நான் இன்றைக்கி அந்த காரைக்கிழமையோட அற்புதமான கதை படியுங்கோ. இல்லை அவங்க ஒரு சந்தேகம் இல்லை, உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன் நிற்கிறான். இல்லை யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்
நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவேம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம். என்ன கட்டு பாருங்கள். ஏன்னா நீ சொல்ல முடியும் ஒன்றால் சொல்லலாம், சொல்ல முடியாடி சொல்லு. ஏன் சொல்லு, இது சத்தியம். இப்போ நீ என்ன ரிப்பீட் பண்ணு, இன்றைக்கு இல்லாடி நாளைக்கு அது நீ பார்ப்பாய். அப்போ இந்த உபாசனை இது பெரிய விஷயம். ஆனால் இதில் வர நன்மைக்கு அளவே இல்லை. சாதாரணமாக இல்லை, இந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு புது மலர்ச்சி. மகாலட்சுமி அம்மா, சரஸ்வதி அம்மா, துர்கா அம்மா எல்லாம் உன்னோட இருப்பாங்க. நீ யாருக்கு மேலே உபாசனை செய்கிறாயோ அவர் உன்னோடே முதலே இருக்கிறார். ததாஸ்து ததாஸ்து. அதில் நான் அனன்யா, இதை மறக்கக்கூடாது. அனன்யா அவர் தான் இருக்கிறார். நான் இருந்தால் இருக்கிறேன், அந்த பிரதிபிம்பம். அதான் அவ்வளோங்க. நான் என்னக்குள்ளே பாரு எங்கே கண்ணாடியில் இருக்க பிரதிபிம்பம். ஆகவே அவர் என்ன பாடுற பின்னால் அந்த ஒரிஜினல் நிற்கிறார். அதை உடனே ஞாபகப்படுது. அது பிரதிபிம்பம் உண்மை இல்லை. கண்ணாடி தள்ளினே கண்ணாடி அடியில் நீ விலையின் இல்லை, பிரதிபிம்பம் இல்லை. ஆகவே ஒரிஜினல் தான் இருக்கிற ஒளிய முடியுங்க. அப்போ நான் சொல்கிறேன், இந்த நான் உண்மையில் சொல்லுங்க அது பிரதிபிம்பம். ஆனால் இந்த நான் அந்த இதை நான் திரும்ப நான் இவ்வளோ ஏன் சொல்கிறேன்டா, இது அசாதாரணமான விஷயம். ஆனால் வர ரிசல்ட்டில் 100% லாபம் எல்லா வகையிலையும். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான். அப்போ திரும்பவும் வரும். இப்போ நீ இடத்தை தெரிந்தாய், நேரத்தை தெரிந்தாய், நீ இருந்தாய், முதுகெலும்பு நேர தலை நேர இருந்து என்ன பண்ணுறாய், விஷுவலைஸ் பண்ணுறாய். ஆற இஷ்ட தெய்வத்தை அந்த இதில் என்னது இஷ்ட தெய்வம் தான் இருக்கிறார். நான் பிடிங்கோ அவரை பார். இது கிட்டத்தட்ட நம்மளோட என்ன ஜப சைத்த உருவ தியானம் மாதிரி இருக்கிறது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன? இல்லை. நோ, அவன் என்ன கேட்குறான், ஜபம் பண்ணணும். அது ஜப சைத்த உருவ தியானம் இல்லையே. இனி அங்கே டிஸ்ட்ராக்ஷன் வரும் இல்லையோ. நோ, ஃபோக்கஸ். இப்போ இதில் முக்கியம் என்னென்னா, இல்லை மன ஒருமைப்பாடு 100%. அதை நான் சொன்னேன். என்ன திரும்ப இது இவ்வளோ காலம் பிடிக்கட்டுமே, மனமோடு ஓடட்டுமே, திரும்ப இழுத்து கொண்டு வாய். ஃபோக்கஸ் அங்கே இரு. ஏன் நிச்சயமாக என்ன அதில் ஒரு மகான் சொன்னார், நீ இப்படி இந்த உபாசனா செய்ய இல்லை இந்த பொய்யான சட்டை முகமூடி கலரும் உள்ளுக்கு இருக்க உண்மையான அவர் தன்னை காட்டிக்கொள்வார். எவ்வளோ சிம்பிள் பாருங்க. எது முகமூடி? இதெல்லாம் முகமூடி. என்னப்பா நான் என்ற இந்த உடம்பு இதெல்லாம் முகமூடி. அப்போ இந்த உபாசனை சரியான முறை செய்தால் எது முகமூடியோ அது தானாக உள்ளுக்கு இருக்க வராரு அவர் தன்னை காட்டி சுகுமார் ஸ்கிலியே. அதான் பெரியவங்க செய்யுங்கோ. கெட்டிங் லேட். என்ன காலம் போய்கொண்டு இருக்கிறது. அவன் இருந்து செய்கிறாய். நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அழகான உதாரணம் 2-3 இருக்கு. ஒன்று அது பரவம் செய்கிற உதாரணம். 2 மாத குழந்தைய வீட்டை விட்டு தண்டை குழந்தையா அவன் வேலை வாரது. அந்த அம்மாவுக்கு 2 மாத குழந்தை. அவள் பெரிய ரிச் லேடி. இவ்வளோ வந்து அந்த பிள்ளையே இந்த குழந்தை அம்மா மட்டும் செய்கிறார். அதனால மனம் எங்கே இருக்கும்? அதாம்மா தண்டை குழந்தையில இருக்கும். சரி பார்த்தியா, ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? தண்டை குழந்தை. ஆனால் செய்யலாம் இது ஒன்று இருக்குது. அது ஒரு உதாரணம். அடுத்தது இந்த ராஜஸ்தான்ன்ற இடம் இருக்குது. அங்கே பாலைவனம், தண்ணி இல்லை. சுற்றியும் 2-3-5 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி. 1 மூட்டி 2 மூட்டி பெரிய சின்ன பிள்ளை வச்சு கொண்டிருப்பாங்க. அவங்க சிரிப்பாங்கோ, ஜோக் அடிப்பாங்கோ, எல்லாம் செய்வாங்கோ. அந்த தண்ணி ஒரு சிந்தாது. ஏன் அவ்வளோ போக்கு எங்கே இருக்குது? இது நம்மட ஊரில் அந்த நாளில் அவல் அடிப்பாங்க. நல்ல நான் வெடிச்சிருக்கேன். இல்லை அவங்க அவல் அடிக்க அந்த அதை புரட்டி விடுவாங்க. அவலை உலக்க வந்து 2 பேர் அடிக்கிறாங்க. அவலை 3 2 புரட்டி விடுவான். அந்த கையில் ஒன்றும் படாது. எனக்கு முதல் விளங்குறல என்னென்னு இந்த உதாரணத்தை பராமரிச்சு சொல்கிறேன். அவரை கதைக்கிறா. இல்லைம்மா 90 ரூபாயில் கொடுக்க முடியாது, இது 150 ரூபா. பேரம் பேசுகிறான். இல்லை
பிள்ளைக்கு பாலும் கொடுக்குறோம். ஏன்னா கை யோசிப்பார். இப்போ நீங்கள் என்னட்ட விளையாடாங்க, அதாவது இவ்வளோ வேலையும் பிள்ளையும் குட்டியும், அந்த பிள்ளையும் குட்டிக்கு தான் இந்த உதாரணங்கள். சரி, ஆகவே என்ன பண்ணு, ஃபோக்கஸ். ஏன் ஒரு நாள் வரப்போகுது, அந்த இஷ்ட தெய்வத்தை தவிர யாரும் உனக்கு உருண்டதிங்க செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை. அதை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுடா, எனக்கு 8-9 வயதுலேருந்தே மரணத்தை பார்த்தேன். இந்த நெருங்கிய என் உத்தமமான நண்பன் இல்லை என்னை கண்ணுக்கு முன்னே என்ன விட்டான். உடம்பு நான் பார்க்கணும். அப்போ கடைசியாக நான் யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயின் மட்டக்களப்பில் இருந்தேன். பட்டப்பகலில் கணேஸ்வரியம் ஐயாட இதில் கல்லடியில் சாப்பிட்டு தூங்கினா துடின்னு எழுப்பினா துடிக்கிறேன். அவங்க 2 பேர் வந்து முருகப்பன் என்ன நடந்தேன்னு கேட்டாங்க. இந்த உடம்பு முழுக்க புழு, உடம்பு முழுக்க புழு. 2 பேர் அழுதுட்டு சொன்னாங்க, கெதியா போங்க, நீங்கள் கெதியா போங்க. நான் சொன்னேன். அப்போ இவர் என்னடா, இவர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார் தெரியுமா உங்களுக்கு. காலில் இந்த புண்ணு நான் வந்து பார்த்தேன், தலை முழுக்க புழு எடுத்து இருக்கோ இல்லையோ. ஆனால் எனக்கு அந்த வாழ்க்கையில் அவ்வளவும் பார்த்து பட்ட பகலில் உடம்பு ஒழுங்காக தான் இருக்குது. ஆனால் என்ன இதுதான் இந்த உடல்ற முடியுங்க. ஹலோ, இந்த அன்னமய கோஜம் அஞ்சல் அது இது சத்தியம் இல்லையோ. இந்த இருக்கார் முன்னுக்கு 2 பேரும் காலில் இல்லை, சத்தியம். அதுதான் உண்மை. இந்த உடம்பு அதை நீ நானு ஒன்று இருக்காது. ஆகவே இதை விடு. எதை நான் இருக்கிறேன், யாரு அந்த ஒரிஜினல் அவர் தான். இதுதான் இந்த அலையை இல்லை, நீ அலை இல்லை தண்ணி என்னொன்னே அலை எங்கா ஓடி ஒழிச்சு தண்ணியை கண்டுபிடிக்கணுமோ. உதாரணம் என்ன செய்யணும், சிம்பிள். அப்போ நீயும் நான் இல்லாமல் சாதனை செய்யணும், சந்நியாசம் எடுக்கணும். என்னதை செய்யணும் அதை செய்யாமல் மற்றெல்லாம் செய்ய போகிற இல்லை. அதுதான் உபாசனை. உபாசனை என்ன, முதல்ல ஒரிஜினல் தான் இருக்கிறது உள்ளதை உள்ளபடி உள்ளவன் உள்ளதை நீ பார். எதை பார், உள்ளதே அது தெய்வம். அப்போ நான் ஏன் இந்த இமோஷன் உள்ளுக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அப்போ ஏன் இதில் வெற்றி கிடைக்காத காரணம், நீ தலையை பாவிக்கிற வெளியே இந்த இதயத்தை முடியுங்கோ பாவிக்கவில்லை. ஆனால் அப்படி ஒன்று நடக்காது. இப்போ நாங்கள் எல்லாம் இதை பாவித்தோம், இதயத்தை. ஏன் எத்தனை அழகான பாட்டுக்கு. தாயாயி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடியன் சென்னி மீசை வைத்த பெரும் தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம் அருஜோ தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். வள்ளலார் தாயாகி தந்தையுமாய். எங்களோட அம்மா அப்பாவும் இல்லை, ஆனால் அந்த அம்மையப்பா இந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருந்தார்கள், இருப்பார்கள். அந்த அம்மையப்பா தான் உண்மையான அம்மையப்பா. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே, அதான் உண்மை. அப்போ நீங்கள் தயவு செய்து இந்த கடமைகள் அந்த வெளியில் வந்து இந்த உபாசனையை செய்யும். நம்ம எந்த இடத்துக்கு வந்து அந்த டைவெர்ட் பண்ணேன்டா, இந்த இதயத்திலிருந்து நீ இல்லை இதயமெல்லாம் கொண்டு செய். அழு. இன்றைக்கி யார்கிட்ட நான் சொன்ன அழ சொல்லுவேன் நட்டியா, இவர்கிட்ட கௌஷியில் அடைச்சோம். ஒரு அகங்காரி அழ முடியாது, நான் இந்த சிறுக்குள்ளவன் அழ முடியாது. அது சொல்கிற ஹெல்ப்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ், என்னால் முடியாது இல்லை, எதுவும் நடக்கலாம். அந்த நிலையில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது, அவரை நோக்கி அழ.
என்னம்மா பக்தி யோகத்தை ஞாபகப்படுத்துது ஆ எஸ்